முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப விஸ்டம் லைட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறிமுகப்படுத்தும் நிகழ்வு. கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து நெல்லில் மணித்த பொழியாகி வெளிச்சத்தை தரும் விளக்காகவும் இறைவனை உணரும் ஒளியாகவும் இவை அனைத்தும் இறையருளோடும் அன்பான உள்ளங்களின் துணையோடும் பெண் பிள்ளைகளுடைய கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். பாப்பாவுக்கு வந்து அம்மா இல்லை, அண்ணா தான் வந்து அவங்கள கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஒரு குடும்பஸ்தனா ஒரு கணவனா நம்ம ஆண்கள் படுகின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து சிரிச்சுட்டு இவர் செய்கிற எல்லாத்துக்குமே வந்து கூட இருந்து செய்கிறாங்க இல்லையா. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப தர்மபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றம் மற்றும் விஸ்டம் லைட்ஸ் அறக்கட்டளை நடத்தும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என உளமலர்ச்சியோடு வரவேற்கிறோம். கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து நெல்லில் மணித்த பொழியாகி நிலைத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லிதழால் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே முப்பாலும் நண்பாளாகி என் நாவில் நடம்பயிலும் நறுந்தமிழை வணங்கி விஸ்டம் லைட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அறிமுகப்படுத்தும் நிகழ்வு. நிறுவனர் வே மணிகண்டன் லோகேஸ்வரி நடத்தும் விஸ்டம் லைட் சேரிட்டபிள் ட்ரஸ்டை அறிமுகப்படுத்தி செயல் விளக்கம் கூற திருமதி லோகேஸ்வரி மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். விஸ்டம் லைட் நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படிங்கிற ஒரு சுருக்கமாக நான் சொல்லலான் இருக்கேன். விஸ்டம் லைட் வந்து கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனை வெளியிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு வாரமும் உணவு வழங்குவோம். சிறு முயற்சியிலிருந்து தான் இந்த பயணத்தை நாங்கள் தொடங்கினோம். இன்று அந்த சிறிய விதை பெரும் மரமாக வளர்ந்து ஏழைகளுக்கு உணவு, உடை, பார்வையற்றவர்களுக்கு நலத்திட்டங்கள், விதவைகளுக்கு துணை, முதியோருக்கு ஆதரவு, ஆதரவற்ற மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவிகள், மனநலத்திற்கு தேவையான ஆதரவு போன்ற பல நிகழ்வுகள் திருப்பத்தூர் பார்வையற்றோர் நண்பர்களும் வழியாகவும் உதவி செய்து வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய மொழியிலும் அவங்க கூட இணைந்து நாங்கள் பல நிகழ்வுகள் நாங்கள் ஏற்படுத்தினோம். ஸோ டிசம்பர் 2023 அன்று சட்டப்படி திருப்பத்தூர் மாவட்ட சார் பதிவர அலுவலகத்தில் எங்கள் அறக்கட்டளை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளையை தொடங்கவும் தொடர்ந்து நடத்தவும் துணையாக நிற்பவர் திரு ராஜேஷ், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர். அவருடைய உறுதியான ஆதரவிற்கும் ஊக்கத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் ராஜேஷ் ஐயா. எவரும் பின்தங்காமல் ஒவ்வொருவரும் நம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கம், எங்கள் அறக்கட்டளையுடைய நோக்கம். வெளிச்சத்தை தரும் விளக்காகவும் இறைவனை உணரும் ஒளியாகவும் இவை அனைத்தும் இறையருளோடும் அன்பான உள்ளங்களின் துணையோடும் நடைபெற்று வருகின்றன. இதுவே எங்களோட விஷன் அண்ட் மிஷன். இந்த நிகழ்வில் இறுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி இந்த நிகழ்வை மேலும் சிறப்பிக்க வழங்குமாறு நாங்கள் இந்த இறுதியின் நடில் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கோம். இச்சேவின் சிந்தனையை உதிக்க செய்த இறைவனுக்கும் எங்களை தொடர்ந்து ஊக்குவிக்கும் உதவும் கரங்களுக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் என் இதயபூர்வ நன்றியை இந்த நிகழ்வில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்டம்ல அறக்கட்டளை சேவைகள் தொடர்ந்து சிறக்க உங்கள் பாசமிகு ஆதரவை எங்களுக்கு மிகவும் தேவைப்படுகிறது. உதவிய உள்ளங்கள், உதவியை செய்யும் விரும்பும் அன்பர்கள் எங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அந்த பார்கோட் சேனல்ஸ் எல்லாம் நாங்கள் அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச வழியாக எங்களை நீங்கள் ஊக்குவிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு எங்களை நேரடியாகவும் தொடர்பு கொள்ளலாம். இணையும் மணிகண்டன். உங்கள் ஒவ்வொரு உதவியும் பலரின் வாழ்வில் நம்பிக்கையும் ஒளியும் பரப்புகிறது. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் இதயபூர்வ நன்றிகள். திருவாளர் ராஜேஷ்குமார் எம்காம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அவர்களுக்கு பயனடை போர்த்தி மரியாதை செய்யும் விதமாக திலகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
என்னோடய மனைவி எங்களுடைய அறக்கட்டளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்பொழுது நாங்கள் ஒரு 3 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை விஸ்டம் லைட் அறக்கட்டளை மூலமாக உதவி செய்வதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அதுவும் மெயினாக நம்ம பெண் பிள்ளைகளுடைய கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். தொடர்ந்து வரை எங்களோடு கூட பயணிக்கிற திரு ராஜேஷ் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிகிறாங்க. எங்களுக்கு எல்லா விதத்துலையும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கரங்களை கொடுத்தும் தட்டியும் எங்களை உற்சாகப்படுத்துமாறு 3 பேர் அவருடைய கல்வி உதவித்தாக சிறு ஒரு தொகையை 5000 ரூபாய் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தரதாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு பாப்பா வரலை, சென்னையில் இருக்காங்க. அவங்க வந்து 2 பார்வையற்ற ஒரு மாணவி. அவங்க தொடர்ந்து சாரதா வந்து அவங்கள அடாப்ட் பண்ணி அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து கல்வி உதவிக்காகவும் மற்ற இதுக்காகவும் அவங்க தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அந்த பாப்பா வர முடியாததுனால, அவங்க சென்னையில் ஹாஸ்டலில் படிச்சுட்ருக்காங்க, அந்த பாப்பா தான் வர முடியாததுனால அவங்களுடைய பாட்டி, ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, பாட்டி தான் அந்த பொண்ணை வளர்த்துறாங்க. அந்த பொண்ணுக்காக இப்பொழுது ஒரு சின்ன தொகையை நாங்கள் ஐயா நம்ம முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் ஐயா மூலமாக அவர்களுக்கு கொடுக்குறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். காரப்பட்டு ரஜினி அண்ணாவுடைய பிள்ளைக்காக பாப்பாவுக்கு வந்து அம்மா இல்லை, ஐயா அண்ணா தான் வந்து அவங்கள கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம உதவித்தொகையாக நம்ம இந்த பணத்தை தரோம். சார் சக்திவேல் சாரும் எங்களுடைய தாத்தாவும் அவர் தரும்படி அன்பாக கேட்குறோம். நன்றி. லோகேஸ்வரி அரசம்பட்டி முத்தமிழ் பள்ளியில் மேல்நிலை பள்ளியில் படிக்கிற பிள்ளை, அக்காவுடைய மாணவி. அவர்களும் இந்த பாப்பா 11ஆம் வகுப்பு லோகேஸ்வரி. இவருடைய தாய் தந்தையர் இருவருமே இல்லை, அவருடைய அண்ணா பாட்டி தாத்தா வீட்டில் தான் வளர்ந்துட்டுருக்குறாங்க. அந்த பாப்பாவுக்கு இந்த ட்ரஸ்ட்டு மூலமாக கண்டிப்பாக உதவி பண்ண சொல்லி மணிகண்டன் அவர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த உதவியை இங்கே மேடையில் வச்சு வழங்குறதுல எனக்கு என்னுடைய மாணவியாக ரொம்ப பெருமை. அதை வழங்குவதற்காக ஐயா மலர்வண்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தருமபுரி தமிழ் கவிஞர் மன்றத்தின் சார்பாக தலைவர் மலர்வண்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று பரிசுத் தொகையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. ப்ரோக்ராமில் சின்ன திருத்தம். இவங்க மணிகண்டனும் அவர்களுடைய இணையர் அவர்களை மேடை கலைக்கின்றேன். ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு குடும்பஸ்தனா, ஒரு கணவனா நம்ம படுகின்ற ஆண்கள் படுகின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து சிரிச்சுட்டே இவர் செய்கிற எல்லாத்துக்குமே வந்து கூட இருந்து செய்கிறாங்க இல்லையா. மிகப்பெரிய பாராட்டுகள். பேராசிரியர் தூய நெஞ்ச கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாங்க, இப்போது ட்ரஸ்டியாக மாறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும் விதமாக இந்த பொன்னாடையை பயனாடையாக அணிவிக்கிறேன்.